FDFS டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிறை திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ தான். சிறை உண்மையிலேயே இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு வெளியில வந்தோன்னே நம்மளே ஒரு சிறைச்சாலையில இருந்த அளவுக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மன அழுத்தத்தை இந்த படம் ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக அழகான ஒரு திரைக்கதையை தான் நகர்த்திருக்காரு இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி. இந்த திரைப்படத்தை இயக்குனாலும் தமிழ்ன்றவர் தான் இந்த படத்துடைய கதாசிரியர். தமிழ்ன்றவர் நம்மளை எல்லாருக்குமே தெரியும். டானாக்காரன் திரைப்படம் மூலமா தமிழ் சினிமால தனக்கான ஒரு தனி இடத்தை பிடிச்சவர் தான் இயக்குனர். தமிழ் அப்படின்னோடனே நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா இது ஒரு போலீஸ் சப்ஜெக்ட் பின்னணின்னு தான் இந்த படம் உருவாயிருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு போலீஸ் சப்ஜெக்ட் தான் இந்த படமும் கூட. இந்த திரைப்படமும் பாத்தீங்கன்னா டானாக்காரன் திரைப்படத்துல எப்படி ஒவ்வொரு போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை வெளியே சொல்ல முடியாம ஒரு அழுத்தத்திலையும் உயரதிகாரிகளுடைய அழுத்தத்தினால என்ன மாதிரியான இன்னல்கள் எல்லாம் சந்திக்கிறாங்க, ஒவ்வொருத்தருடைய ஈகோ எந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணுது, ஒரு காவலரா உருவெடுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை அப்படிங்கிறத டானாக்காரன் ரொம்ப அழுத்தமா பதிவு படிந்தது. அதே போலதான் சிறை திரைப்படத்திலையும் ஒரு அழுத்தமான ஒரு கதையை தான் பேசியிருக்காங்க. எப்படி டானாக்காரன் மூலியமா விக்ரம் பிரபு ஒவ்வொரு காவலருடைய மனதை பிரதிபலிச்சாரோ அதே போலதான் சிறை திரைப்படம் மூலமாவும் ஒரு காவலர் தங்களுக்கு உண்டான வரம்புக்குள்ளதான் வேலை செய்யணும் அப்படின்ற பிம்பத்தை உடைச்சு அதை தாண்டி அவங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாக்க ஒவ்வொரு காவலரும் ஒரு தனி சிறப்பான ஒரு காவலரா மாற முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு காவலர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமா இந்த திரைப்படத்தின் மூலம் சொல்ல வராங்க. இந்த திரைப்படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னாக்க, தற்செயலா ஒரு கொலையை ஒருத்தர் செஞ்சிடறாரு. அந்த கொலையை செஞ்சது பிறகு அவர் அதற்கான தண்டனையை சிறைச்சாலையில அனுபவிக்கிறாரு. இப்படி அவர் வெளியில வருவாரா மாட்டாரா அப்படின்னு காத்துட்டு இருக்கும் போதுதான் ஒவ்வொரு முறை நீதிமன்ற படி ஏறும் பொழுதும் அவருக்கு ஒவ்வொரு மாதம் கழித்து வாய்தா வழங்கப்படுகிறது. இப்படி ஒருத்தருடைய பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது நிறைவடைந்தாலும் கூட அந்த கேஸ் ஓவர் ஆகாதனால அந்த பனிஷ்மெண்ட் ஒருத்தருடைய மனதை எந்த அளவுக்கு காயப்படுத்தி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா இந்த திரைப்படம் மூலம் காட்டியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா ஒரு கைதியா நடிச்சிருக்கிற இந்த திரைப்படத்துல அந்த இளைஞரை பத்தி நம்ம நிறைய சொல்லியே ஆகணும். ஆனா அதை பத்தி அதிகம் விவாதிச்சோம் அப்படின்னாக்க இந்த படத்துடைய பார்க்கிற இந்த சுவாரஸ்யம் குறைஞ்சிரும். அதே போல விக்ரம் பிரபு தன்னுடைய தனித்துவமான நடிப்புன்னு மட்டும் இல்லாம குறிப்பிட்ட சில கதைகள்ல மட்டும் அவர் நடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே பாராட்டத்தக்கது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில டானாக்காரனுக்கு பிறகு ஒரு நல்ல திரைப்படமான சிறை திரைப்படத்துல அவர் நடிச்சிருக்கிறது உண்மையிலேயே அவருக்கும் நம்மள மாதிரி சினிமா பார்க்குற சினிமா வியூவர்ஸுக்கும் ஒரு நல்ல விருந்து அப்படின்னு தான் சொல்லணும். ஒட்டு மொத்தத்துல இந்த திரைப்படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலாமா அப்படின்னா உறுதியா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு அழக்கூடிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு மனதுக்கு ஒரு நெருக்கம் தரக்கூடிய ஒரு திரைப்படம் சிறை அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. சரி மக்களே, மீண்டும் வேறொரு திரைப்படத்தோட ரிவ்யூ நிகழ்ச்சியில பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.